எங்களது புத்தானத்தம் அருகே உள்ள வரையவண்டியை சேர்ந்த அருமை அண்ணா மணிகண்டன் அவர்கள் MKM யூடியூப் லைவ் சேனல் அன்புள்ளவர்களுக்கு அதில் பணிபுரிந்த அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு எங்களது கணிக்குழு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. இங்கு சிறந்ததொரு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிந்தனையை சேர்ந்த அன்பு பவர் டிஜிட்டல் அன்புள்ளவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அப்படியே தூங்குறவர்கள் கொடுங்க. சற்று நேரத்தில் சாமி அழைக்கக்கூடிய நேரம், அதனால் சிவன் சக்தி வரக்கூடிய நேரத்தில் யாரும் மயங்க தூங்கக்கூடாது. இந்த மாசி மாசத்திலே சிவனுடைய ஆலயம் சென்றால் கோடான கோடி நன்மைகளும் நம்மளை குடும்பத்துக்கு வந்து சேருங்கிறது ஐதீகம். அதனாலதான் இந்த மகமாயி என்ற 7 கழகத்தை பாவித்து வைத்துள்ளார்கள். தயவுசெய்து அப்படியே எலி கொடுங்க, தூங்குறவளை எலி கொடுங்க. அப்படியே அந்த ரோட்டோரா அங்க வந்து ஆளுங்க அப்படியே பின்னால வந்து கொஞ்சம் நாடகத்தினை கண்டுகளித்து சீர சிறப்புமாக பார்க்கபடி உங்களை அன்போடு கண்டுகொள்கிறோம். ஸ்பீக்கர் பக்கத்துல நிக்கிற ஆளுங்க அப்படியே அமைதியா உட்காருங்க. சைட்ல நிக்கிற ஸ்பீக்கர் பக்கத்துல நிக்கிற உட்காருங்க. சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து நாடகத்தினை பாருங்க. நல்லா கை கட்டி நல்லா ஆரவாரம் செய்யுங்க. விசில் அடிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரவாரம் செய்யணுமா அந்த அளவுக்கு இந்த இடத்திலே 7 முத்துமாரியவன் துள்ளி குதிச்சு ஓடி வந்து கரகம் எடுப்பாங்க. அதனால தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்து நல்லா கை தட்டி ஆரவாரம் செய்யுங்க. பெண்களை கொலை போடுங்க. கொலை போடாட்டி கை தட்டி நல்லா விசிலு சத்தமும் கும்மி சத்தம் குழவ சத்தம் தான் அந்த மகமாய்க்கு முடித்தது. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்து வைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்து வைத்த திருவருளே, இவற்ற நூல் உரையும் அருக்கடலே, இவற்ற நூல் உரையும் அருக்கடலே, என்னையும் பாடுகிற கருப்பொருளே, எத்தவெல்லா பிறகு சக்தி இந்த பூமலையை கவனித்து பார்த்தாயா? இந்த பூலகத்திலே ஊர்வனை பரப்பமனை சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கச் செய்து முறையாக படிகளிந்து விட்டு ஆண்டு கையில் தமது வேடிக்கையாக பார்த்துக் கொள்கிறது. இந்த பூலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
பிள்ளை அதுவும் தலை தூக்கி விட்டது, கருவடைந்து விட்டது. அப்படி இருக்கின்ற காலகத்திலே சுபாவனம் என்று இந்த 3 யுகங்கள் எல்லாம் எவ்வாறு வயப்பட்டதோ வாழை அமைந்துள்ளது. இப்பொழுது 4வது யுகமாக பூவுலக மத்தியிலே கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுக காலத்திலே தெய்வம் என்றால் யுத்தம், தெய்வ சக்தி என்றால் என்ன, நீதி இருக்கின்றதா இல்லையா என்பதை மக்களிடத்திலே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவரது சந்தேகத்தெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நீதி நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை ஒழிக்க வேண்டும். அப்படி இருந்த போது அந்த நாட்டாமலர்களை சீமை வெள்ள கோபுர கத்தனை வனத்திலே மகோசரன் அரக்கனாகப்பட்டவன் இந்த சிவனை எதிர்த்து அக்கனி தபம் இருந்தார். எவனொருவன் சிவனை எதிர்த்து அக்கனி தபம் அறிந்து வருகின்றாலும் அவனுக்கு இல்லை என்று பாராமல் வரத்தை இழைப்பது விளக்கம். அந்த மரத்திலே அவனுடைய தவத்தை வெச்சினேன். அதை பாடினான். உனக்கு என்ன வர வேண்டும், ஏது வர வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தெரிவித்தார், சுவாமி எங்கள் அரசனுடைய மோசமை அழைத்து விட்டது, ஈரோ நான் மட்டுமே நிற்கின்றேன். எனக்கு ஹிண்டர்களாலும் இடும்பர்களாலும் 30 தேவர்களாலும் 48,000 சிவார்களாலும் யாராலும் எனக்கு சாகாத வர வேண்டுமே கேட்டான். மகிழ்ச்சியாக அதை பாடினார். இந்த பூலகத்திலே மனித பிறப்பு என அவதரித்து விட்டாலே அவனுக்கு இறப்பு என்பதோ தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் தானோ சாகாத வர வேண்டும் என்று கேட்கிறாயே, உனக்கு அந்த வரத்தை நான் எப்படி அளிக்க முடியும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தெரிவித்தார், அங்கே எனக்கு அழிவு நேரிட வேண்டும். எப்படி என்றால் ஒரே பிரசவத்தில் 7 கருகள் வருவார வேண்டும். 60 வயது நடைமுறைத்தார் மூதாட்டியர் வயிற்றிலே 7 கருகள் மேலே பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து ஏதோ தெய்வ சக்தியாக உருவெடுத்து வந்தால் என்னை அழிக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்ற இவர் வடங்களை எல்லாம் பெற்றுச் சென்று விட்டவர். ஆணவத்திலே ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்களை கண்டால் கற்பை சூறையாடுவதாக விழாம். இவரா பண்டிதக்கூடிய பம்பை தேவனும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். காக்கக்கூடிய மகாபிசரவும் கதறிக் கொண்டிருக்கின்றார். இந்த உலகமே நடனடிக்கிக் கொண்டிருக்கிற சக்தி இதையும் அந்த மகோசராகப்பட்டவனை விட்டு வைத்து என்றால் இந்த உலகமே இல்லாமல் போய்விடும், சக்தி இல்லாமல் போய்விடும். துர்க்க சக்திகளுக்கு சக்தி அதிகரித்து விடும். அவன் அழிக்க வேண்டும், அவன் அழிய வேண்டும், அவன் அழிய வேண்டும் என்றால் வரவழைத்த என்னால் முடியாது. ஆதிவராசக்தி முடியும். உன்னுடைய விருப்பம் என்னவோ தங்களது உத்தரவுப்படியாகட்டும் சுவாமி. அப்படி என்றால் எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. சக்தி இதுவரையிலும் இந்த பூலகத்திலே காடுகின்றும் மாறுகின்றும் சுருக்குகின்றும் அத்தார பரமேஸ்வரிகள் 108வது அவதாரமாக இந்த பூலகத்திலே ஆகின்ற ஒரு அவதாரத்தை எடுக்க வேண்டிய சக்தி. அப்படி என்றால் எங்கு விளக்க வேண்டும், எவர் குடியில் விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டாளர் எள்ளுகிறே கோட்டை தென்பகுதி ஆண்டவர் கோட்டை பெருமாளுக்கு அவருடைய மனைவி கோட்டை கருப்பாய் 58-20 காலங்களாக உத்தரவாக்கு செல்லவே இல்லை என்று திருமணமை பூஜித்த வண்ணமாக உள்ளார்கள். அவர்களுடைய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் தாங்கள் உத்தரத்தில் 7 பெண்மக்களாக விளக்க வேண்டும். 7 பெண்மக்களாக வந்து பின்பு ஏதோ தெய்வ சக்தியாக நீ உருவெடுக்க வேண்டும். சக்தி 7 பெண்மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லைக்கோட்டில் அமர வேண்டும் என்றால் எங்கெங்க அமர வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. முதல் பிறப்பாக அந்த நாட்டாமல வெள்ளிகளை கொதிகொண்டு மக்களது மேடைகளிலே பெரிய எண்ணெயோர் அம்பை பார்க்கக்கூடிய அந்த நாட்டாமலை முத்துமாரியாக விளக்க வேண்டும். 2வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? 2வது பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளை கொதிகொண்டு மக்களது மேடைகளிலே மணவாரி அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த திருவப்பூர் முத்துமாரி எண்ணெய் பெயர் பெற்று வாழ வேண்டும். சக்தி 3வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும்? 3வது பிறப்பாக சொன்னையூர் எல்லைகளை கொதிகொண்டு மக்களது மேடைகளிலே முத்தமல்லி என்ற அம்மை பார்க்கக்கூடிய அந்த சொன்னையூர் முத்துமாரி அம்மனாக 4வது பிறப்பாக பிறக்க வேண்டும். 4வது பிறப்பாக இருதலைப்பட்டி எல்லைகளை கொதிகொண்டு மக்களது மேடைகளிலே முடக்கமை காக்கக்கூடிய இருதலைப்பட்டி முத்துமாரியாக பிறக்க வேண்டும். 5வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும்? 5வது பிறப்பாக பகிர்ந்தூர் எல்லைகளை கொதிகொண்டு மக்களது வயிற்றுக்குள் அம்மை காக்கக்கூடிய வயிற்று முத்துமாரி என்று நீ பெயர் விட்டு வாட வேண்டும். 6வது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும்? 6வது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லைகளை கொதிகொண்டு மக்களது கண்ணு வெளிகளிலே அம்மை காக்கக்கூடிய அந்த கண்ணபுரத்து கருமாரி அம்மனாக நீ பிறக்க வேண்டும்.
கன்னியாக எங்கு பிறக்க வேண்டும்? இந்த ஆலயத்துக்கு விளையவளாக 7வது கன்னியாக சாந்தா சமயவரம் சாதித்தார் கண்டவரம் என்று சொல்லக்கூடிய மக்களது வேலைகளிலே சங்கமலமை காக்கக்கூடிய சமயவரத்தை மொத்தமாரியவளாக சுவாமி சக்தி இருந்தாலும் இந்த உலகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, இல்லை. தெய்வ சக்தி இல்லை என்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நான் அந்த மயூசாசுர அரக்கனை எப்படி வதம் செய்துவிட்டு வர முடியும் சுவாமி? ஆகையால் தாங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரங்களுக்கு உயிர் உண்டாக்கி தாருங்கள் சுவாமி. அப்படியாகட்டுமே. அப்படி உயிர் உண்டாக்கி தந்தால்தான் நான் அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்துவிட்டு தங்களது பாதாளம் முடியும் சுவாமி. அப்படியாகட்ட சக்தி, உங்களுடைய சந்தேகத்தை இப்பொழுதே பூர்த்தி செய்து காட்டுகின்றேன். மைந்தர்களே, பாருங்கள் இந்த மந்தகிரி இந்த 7 மொத்தமான வேப்பிலைக்கு சொந்தக்கார இம்மனாகப்பட்டது இருக்கின்றதா இல்லையா என்பதை உன்னுடைய தாயுடைய சந்தேகத்தை பூர்த்தி செய்ய காட்ட வேண்டும். படத்துல பக்கத்துல போய் எழுதி கொடுக்க குழந்தைகள் வச்சிருக்க அதுக்கு மடியில் வச்சிருக்க அருளாடி அவர்கள் யாரும் போட்டு வீசிட போறாங்க. பக்கத்துல போய் எழுதி கொடுக்க படுத்து போல ஹல்லு ஹலோ 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 ஹல்லு இப்பொழுது நமது ஊர் மந்தையில் 7 எல்லை முத்துமாரியம்மனையும் அருளாக அழைக்கப் போகின்றோம். அப்படி அருள் அழைக்கக்கூடிய வேளையிலே சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, கண்ணை சொந்து தூங்கக்கூடாது என்பது ஐதீகம். அதனால கை குழந்தையா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தூக்கி அப்படியே மடியில வச்சுக்கோங்கம்மா. யாரும் தூங்கக்கூடாது. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க அப்படியே எல்லாத்தையும் எழுதி கொடுங்க. பக்கத்துல யாரும் தூங்குனாங்கன்னா எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்கம்மா. சாமி அழைக்கும் பொழுது யாருமே தூங்கக்கூடாது. யார் தூங்குனாலும் எழுதி கொடுங்க. அருள் அழைக்கும் பொழுது ஆத்தா 7 எல்லை முத்துமாரியம்மனும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது அருள் கொண்டு ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்து ஆடுவார்கள். இந்த கரகமாகப்பட்டது சாதாரண கரகம் அல்ல. 7 எல்லை முத்துமாரியம்மனும் நமது ஊர் மந்தைக்கு அருளாக ஆடி வரணும். நமக்கெல்லாம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆத்தா வேப்பலக்காரி கைகால் சுகத்தை கொடுத்து நல்லபடியா பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த இலை குலுங்காத நேரத்துல நமது ஊர் மந்தைக்கு 7 எல்லை முத்துமாரியம்மனையும் அருளாக அழைக்க போகின்றோம். அப்படி அருள் அளிக்கும் பொழுது யாருக்கு சாமி வந்தாலும் சரி, தயவு செய்து பிடிக்க வேணாம், விட்டுருங்க. அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்து ஆடுவார்கள். அது மட்டுமல்லாமல் அருள் அளிக்கக்கூடிய வேலைகளை யாரும் தலையில முக்காடு போடக்கூடாது. எல்லாம் முக்காடை எடுத்து விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே முக்காடை எடுத்து விடுங்க. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் பயப்பட தேவையில்லை. தெய்வத்துக்காக பயந்திருந்ததால் ஆத்தா வேப்பலக்காரி அம்மனுடைய அருளாலும் நமது மந்தையில குடிகொண்டிருக்கக்கூடிய பாம்பாளம்மனுடைய சக்தியாலும் நம்மளாம் எந்த ஒரு குறையும் இல்லாம ஆத்தா கைகால் சுகத்தை கொடுத்து நல்லபடியா பாதுகாப்பல் என்பது ஐதீகம். அதனால யாரும் தலையில முக்காடு போடக்கூடாது, முழங்கால கட்டக்கூடாது. மிதியடி அணிந்திருந்தா கொஞ்ச நேரம் ஓரமா கழட்டி வச்சிருங்க. தாகி சாமி அழைக்கும் பொழுது ஆத்தா வேப்பலக்காரிக்கு பிடித்த சத்தம் குலவ சத்தம், கும்மி சத்தம், விசிலடி சத்தம், ஆறாவர சத்தம் மிக்க உயர்ந்தது. அதனால இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுடைய பொதுமக்களும் கைகட்டி குலவையிட்டு விசிலடிச்சு ஆறாவர செய்ய வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்படலாம், தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது. ஆத்தாளுக்காக எவ்வளவு தூரம் கைதட்டி ஆறாவர செய்யறோமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நல்லது. அதனால எல்லாரும் கைதட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் காணிக்க செலுத்துற மாதிரி தான் இது. ஒரு கைதட்டல் கொலை வேணும், ஒரு காணிக்க செலுத்துற மாதிரி. ஆமா சாமி, கைதட்டு கைதட்டு அப்படி ஆகும். சமயவிரத்து முத்துமாரியம்மா உண்மை. இந்த ஊர் மக்களை கட்டி காப்பது நீதி என்றால் இத்தனை பெரிய கூட்டத்தில் உன்னுடைய பிள்ளைகள் யார் என்பதை காண வேண்டும். உன்னுடைய சக்தி என்ன என்பதை இந்த ஊர் மக்கள் அறிய வேண்டும். இருந்து ஓடிவா அருள் கொடுக்கும் அன்னையே செய்வாயடி மகமாகி நாட்டவர்களே
ஆத்தா துள்ளி குடிச்சு ஓடி வரக்கூடிய நேரத்துல எல்லாம் சோற ஒரு கை தட்டு இப்பொழுது 7 வேத்திரி இளைய கரகம் ஆமா சமயபுரத்து முத்துமாரியம்மனுடைய கரகம் நமது ஊர் மந்தையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆத்தா தாமதமாக வந்தாலும் ஆங்கார சக்தி கொண்டு ஆடி வரக்கூடியவள் சமயபுரத்து முத்துமாரி. ஆத்தாளுடைய அழகான முகத்தை பார்க்க கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்கின்றார்கள் சமயபுர எல்லைக்கு. அப்படி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாகி நமது ஊர் மக்களை கட்டி காக்க துள்ளி குதித்து ஓடி வரணும். ஆத்தாளுடைய சக்தியை காண வேண்டிய எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. ஓடி வா. ஆத்தா சிலுக்கா சிலுக்கா சேலை கட்டி விடு, சேலை கட்டி தூக்கு அப்படியே நின்று ஆடு. பொறுமை ஆடன மக்களை காக்கக்கூடிய தெய்வனி கீழே விழுகாம பொறுமையா நின்று ஆடன மக்களை காக்கக்கூடிய தெய்வனி நீயே கீழே விழுகக்கூடாது தாகி பொறுமையா நின்று ஆடு சாமி வந்து நின்று ஆடு சாமி. சரி சமயபுரத்தாலாம் நின்று ஆடு. வந்த தெய்வம் பொறுமையா கீழே மேல விழுகாம நின்று ஆடணும். அங்கே நின்று ஆடு சாமி. பொறுமையா நின்று ஆடு சாமி. ஆயிரக்கண்ணுடைய சமயபுரத்து முத்துமாரி பிஞ்சு குழந்தைகளை மேலே பிரியர் கொண்டு விளையாடக்கூடிய ஆயிரக்கண்ணுடைய இந்த ஒரு குழந்தைகள் எச்சி விளங்காத பச்சில குழந்தைகள் மேலதான் அவர் ஆத்தா மகமாகி வரணும் என்று இன்னைக்கு ஊர் மக்கள் மல்லிகத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தாய். அப்பேற்பட்ட இந்த கரகத்திற்கென்று பிறந்த குழந்தைகள் இந்த மந்தைகளை யாரென்று காட்டி கொடுக்க வேண்டிய தாகி ஓடியா மக்கள் அந்த கரகத்தை அந்த குழந்தைகிட்ட கொடு சாமி. பார்த்து கொடு சாமி. உன் கையினாலே கொடு. எல்லாம் நீங்க தான் அக்காதன் கைதான். உன் கையினாலே இறக்கி அந்த குழந்தை தலையில வை. வா சாமி. உங்களுக்குள்ள ஒருமணமாகாத குழந்தைகள் கரகம் தொட்டு தூக்கி நமது ஊர் மந்தையில் ஆடினால் நம்ம ஊருக்கு பெருமை. ஆகையினாலே கீழே மேல வரக்கூடாது, கீழே தான் நிக்கிறதாரி. மக்களை காக்கக்கூடிய தெய்வம் மேடைக்கு வரக்கூடாது, கீழே நின்று ஆடணும். நமது ஊர் மந்தையில 7 கரகத்தையும் திருமணமாகாத குழந்தைகள் கரகம் எடுத்து ஆடினால் நமது ஊருக்கு பெருமை, ஊருக்கு நல்லது. அதனால அந்த கரகத்தை இறக்கி வை சாமி. இல்ல சாமி, அவர் இல்ல சாமி. தாகி அந்த 2 கிரகத்தை வாங்கிட்டு இருக்கோம். அந்த 2 கிரகத்தை வாங்கிட்டோம். அவ்வளவு 2 இருக்குது. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. தள்ளி தள்ளி பக்கத்துல வாங்க. கைதட்டுக்கு விசில் அடிக்க தலையில முக்காடு போட்டிருக்கோம். தைசிட்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம். அப்புறமேல கூட போட்டுக்கலாம். சாமி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 2 கிரகத்துக்கு மட்டும் ஆள் வரட்டும். கொஞ்சம் ஆரவாரப்படுத்துங்க. 6வது கிரகம் அன்னபுரத்தாளும் ஆமா சமயபுரத்தாளும் விரட்டை பிறந்த அக்கா தங்கை. யாருக்கு தெரியும்? பக்கத்துல இருப்பாங்க. ஆமா, நம்ம பக்கத்துலதான் பேசாம உட்காந்துருப்பாங்க. தெய்வம் பக்கத்துல ஓடி வருவா ஆத்தா மகமாகி. எல்லாம் விசில் அடிக்க Thank you.
மீண்டும் சொல்றோம், எதிரிய பார்க்காம பக்கத்துல இருந்து நல்லா கைதட்டி நல்லா குறைய சட்டம் போடுங்க. பெண்கள் உட்கார்ந்து ஆமா, குறைய சட்டம் நம்ம என்ன கிராமத்துல தானே பிறந்திருக்கிறோம், வந்து டவுன்ல சிட்டில எல்லாம் பிறக்கல இல்ல. சிட்டியில பிறந்த கூட சென்னையில இந்த முந்தா நாள் கூட சென்னையில போய் ஆடினா, வேலூர் பக்கமெல்லாம் போய் ஆடி இருக்கிறோம். நல்லா குறைய சட்டம் போடுறாங்க, நல்ல ஆரவாரம் படுத்துறாங்க. தஞ்சாவூர், கும்பகோணம் எல்லா ஏரியாவும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம ஊருதே அப்படி என்னமோ புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே இருக்கிறீங்க. அப்படியே தெரியாத தாண்டி எங்களுக்காக இல்ல நாடு ஆத்தா மகமாரிக்காக நம்ம பாம்பரம் ஆடவெட்டுக்கு விலகிவள் ஏழாவது கண்ணி உள்ளிட மாட்டுகள் அமர்ந்திருக்கிறாளே சிகப்புடன் வேலைக்காரு சமயபுரத்து மொத்தமாறி யாருடைய கரக வேண்டாடு காத்திருக்கலாம் தாகி, ஆனா உன்னுடைய பூங்குழல் மட்டும் காத்திருக்க கூடாது. இந்த கரகத்திற்கு பிறந்த குழந்தைகள் யார்? கூடிய மக்கள் தாயே தாயே அடி மன்னாகரோ கண்ணே கண்ணே ஓடி வர வேணுமடி முன்னே
7 பூங்கிரகம் உன்னுடைய கோவில் சன்னதிக்கு போய் வருவதாகி சன்னதிக்கு நேரம் வழிவிட்டோம் அப்படியே சொந்த பெண்கள் அப்படி பின்னாடி கூட்டிட்டு போங்க. அப்படியே இல்ல சாமி கோயிலுக்கு போங்க சாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பூசாரி ஐயா கோவில் ஆலயத்துல சூட ஏற்றி தீபாராதனை மட்டும் காட்டி அப்படியே எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க. கோயில் பூசாரி ஐயா கோயில் வாசல்ல 7 கரகத்துக்கு சூட ஏற்றி தீபாராதனை மட்டும் காட்டி மேலே அனுப்பிவிடுங்க. ஏன்னா நம்ம ஊர் மந்தைக்கு 7 எண்ணெய் முத்து மாரியம்மனும் திருமணமாகாத குழந்தைகள் மீது அருகொண்டு ஆடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சூட ஏற்றி தீபாராதனை மட்டும் காட்டி அப்படியே அனுப்பிவிடுங்க. வரட்டும் தின்னூறு போட வேண்டாம். இப்பொழுது 7 கிரகமும் 7 முத்துமாரியம்மனிடம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனா எந்தெந்த பொங்கிரகம் எந்தெந்த முத்துமாரி எடுத்து ஆடுகிறீங்க இருக்கிற யாருக்குமே தெரியாதா? எவ்வளவு தெரியும். நான் தான் அந்த முத்துமாரின். அதனால உன்னுடைய பேரை ஒவ்வொரு பேரா சொல்லும் பொழுது அந்த கரகத்திற்கு சொந்தக்காரர் யாரும் அந்த பூங்கரகம் மட்டும்தான் இங்க வந்து இறங்கணும். எல்லாம் மொத்தமா கொண்டு வைக்க கூடாது. உங்களுக்கு தான் தெரியும் எப்படி அந்த சொந்தக்காரர்கள் பின்னாடி இருந்து செஞ்சிருக்கமா.
கரக வாங்கி திருநீர் போட்ட உடனே கீழே வந்துருவாங்க. பின்னாடி வந்து வாங்க எந்திரிச்சு வாங்க பக்கத்துல வாங்க. இப்போ சொந்தக்காரங்க வந்து பக்கத்துல நிலுங்கம்மா. திருநூறு போட்டோம்னா அப்படியே பிடிச்சுக்கங்க, கீழே விட்டுறாம. ஆண்கள் யாரும் பிடிக்க கூடாது, பெண்கள் தான் பிடிக்கணும். ஆண்கள் யாரும் பிடிக்க கூடாது. அதனால பெண்கள் யாரு வேணாலும் வந்து சொந்தக்காரங்க யாரு வேணாலும் பிடிக்கலாம், பெண்கள் யாரு வேணாலும் வந்து பிடிக்கலாம். அப்படியே வாங்க எதிர்த்து வாங்கலாம். பின்னாடி வாங்கம்மா. சைட்ல நின்னுக்கங்க. இப்ப பின்னாடி வாங்க. சைட்ல நின்னுக்கங்க. இப்ப பிடிக்கலாம். அப்படி துணூறு போன அந்த துணூறு சாமி நில்லு சாமி நில்லு தாய். தாய் நிக்கணும். நெல்லு 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 எல்லாம் உன் பிள்ளைங்க. நில்லுதாய் எல்லாம் உன் பிள்ளைங்க. கொஞ்சம் விபதி வாயில போட்டு சொல்லுக்கு கட்டுப்படுற தெய்வம் என்ன அப்படி நில்லு. நில்லு சாமி அப்படி கூட்டி போங்க. நெல்லு 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 நிக்கணும். நெல்லு சாமி. என்ன சொல்றாங்க? ஆமா சாமி வா. விளையாட்டுக்காரிக புரிஞ்ச குழந்தைகளை விளையாட்டு இருக்குது. அழகி வாய்க்கல சாமி. தாகி உன்னுடைய முதல் கிரக நாட்டாமலைகளை மொத்தமாறி உன்னுடைய பூங்கிரகம். இந்த 7 கிரகத்தில் முதல் கிரக நாட்டாமலை மொத்தமாறி உன்னுடைய கிரகம். யார் இந்த கிரகம்? ஒளியா மக்களா நாட்டாமலை தாமல் கொண்ட மொத்தமாறி அம்மா கூட வாங்கலாம். நெல்லு சாமி. புடிச்சு நிப்பாட்ட முடியாதுமா. ஒரு நாள் பக்கத்துல 2 ஆளாச்சும் கூட வாங்க. அருள் சந்தி ஆகப்போ யாரும் ஒரு ஆளா பிடிக்க முடியாத 2 பேர் வாங்க. அப்படியே கூட்டிட்டு போறீங்க. உடனே தண்ணி கொடுத்துறாங்க. பொறுமையா பிடிச்சு சோச்சு தந்தாடியில் அன்னைக்கு கேட்டா பல்வேறு தண்ணி கொடுங்க. விசில் கொடுங்க. அப்படியே தாகி உன்னுடைய முதல் கிரகம் இறங்கி பெற்றது. 2வது கிரகம் திருவப்பூர் எல்லை மொத்தமாறி உன்னுடைய கிரகம். அம்மா திருவப்பூரி தாகி உன்னுடைய 2வது கிரகம் திருவப்பூராருடைய கிரகம் இறங்கப்பட்டது. 3வது கிரகம் உன்னுயிர்களை மொத்தமாறி உன்னுடைய கிரகம் உள்ளாத அறிந்த ஆத்தா தாயே தாயே போகக்காரி பவக்காரி புடிமா அப்படி 2 ஆளா வாங்க பிடிக்க புடிச்சுட்டீங்கன்னா கீழே விழுந்துட மாட்டாங்க. தாகி 3 கிரகம் இறங்கிவிட்டது. 4வது கிரகம் இருமலைப்பட்டி மொத்தமாறி உங்களுடைய கிரகம். அந்த தாய வழியா ஓடிவாமா. எங்கரைப்பட்டி பூங்கரகம் இறங்கிப்பட்டது. 5வது கிரகம் வைத்தூர்வெள்ளி மொத்தமாறி உன்னுடைய கிரகம். தாயே உன்னுடைய சன்னதியிலே வைத்து மாவளுக்கு எடுப்பாக அந்த வைத்தமை போக்கக்கூடிய தாயவள் வைத்தூர் மொத்தமாறி இந்த 3 கிரகத்திலேயா ஓடியா வாக்கலா தாயே கீழே விடாத இப்படி ஆளை தூக்கு இருக்க பிடிச்ச ஒரு ஆள் தூக்குமா அப்படியே பொறுமை சாமி பொறுமை திருநூறு கொடுங்க. இல்ல சாமி திருநூறு போட்டியா இல்ல சாமி இல்ல படிக்கணும். திருநீர் என்பது கட்டு. இந்த கட்டுக்கு நிக்கிற தாய் இல்ல சாமி படி பொறுமை அடிக்கிறோம்.
தூக்கமா புரியும் இன்னொரு ஆள் கூட புரியா பெண்களை புரியா 2 ஆள் வரும் 2 ஆளே கணக்கு வருவாங்க ஒரு ஆள் வரும் ஒரு ஆள் விளையாடி ஏன் 2 3 ஏமா இருக்கு சாமியை பிடிக்கிறதுக்கு தாகி ஆடாது இது வெண்ண பரத்த ஆடும் சமய பரத்தால் இரட்டை பிறந்தவர் அதனால 2 கிரகம் மனமொழி ஆடி சேர்ந்தாங்க அலை கெட்டமா சாமி அலை கெட்டமா யோசிக்காதீங்கம்மா கரகம் முன்னாடி வந்துச்சுன்னா பின்னாடி முடியாத குளிச்சுக்கிறோமா ஆகி இந்த 6 பேருக்கு மனையவள் ஆகி 7வது கண்ணி சமயபுரத்தை மொத்தமாறி உன்னுடைய ஆத்தாளுடைய பூங்கரகம் பார்ப்பதற்காக இன்னைக்கு கோடான கோடி பக்தர்கள் இன்னைக்கு காப்பு கட்டு விரதம் இருந்த பாத யாத்திரையாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்களே அம்மா அப்படிப்பட்ட சமயபுரத்தை மொத்தமாக அவருடைய பூங்கரகம் வருக போகிறது எல்லாரும் கை தட்டுங்க ஆத்தாளுடைய மனம் குளிர வேண்டும் பொறுமையா ஆடணும் கீழே மேல விழுகக்கூடாது தாயி உன்னுடைய மனம் குளிர ஆடணும் நல்ல மனமாறி பொழியும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும் எல்லாரும் சோடா கை தட்டுங்க ஆத்தாளுடைய மனம் குளிர்ந்தால் நல்ல மழை அப்பா முத்து மாறு அழகு முத்து மாறு ஆடந்தமாய் ஆடி வார சமய கூட்டிட்டு உட்காரவீங்க சாமி வந்தவங்க யாரையும் கூட்டிகிட்டு போயிட வேண்டாம் இல்லை விழுக்காத நேரத்தில் அருவாளமை ஏறி கோழிகாவை கொடுத்து இந்த கருப்பண சாமியாகப்பட்டவர் அருள்வாக்கு சொல்லுகிற வேலைகளை மறுபடியும் இந்த பூங்கரகத்தையும் ஒன்று சேர்ப்பதற்காக அருளிப்போம் அப்பொழுது